இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மிக்ஸி எடுத்துட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கிறேங்க. நான் பத்தியாக அரிஞ்சிட்டுக்கிறேங்க. ஒரு கப்பு தேங்காய்ங்க. நம்ம தேங்காவை எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்புலங்க 1/4 கப்பு கடலைங்க, சட்னி கடலை. பாருங்கள், கடலை போட்டோம். இப்போ வந்து ஒரு 4 பல் பூண்டு, நான் தோல் உரிக்காதே அப்படியே போடுறேங்க. 4 பல் பூண்டு. பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்குங்க, அதனால் நான் 2 மிளகாய் போட்டிருக்கேங்க. வேணும்னா நான் மிளகாய் போட்டுக்கிறேங்க. நீங்களும் அதே போல் பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள், உப்புலாம் போட்டோம். இப்போ வந்து 2 கொத்து கறிவேப்பிலை கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாங்க. அது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வருங்க. நம்ம தனியாக கறிவேப்பிலை தாளித்தோம்னா பசங்க எடுத்து வச்சிடுறாங்க. இது மாதிரி போட்டு அரைச்சோம்னா பசங்களுக்கு நல்லதுங்க. பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம வந்து கொரன்னு அரைச்சிக்கணுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. வாங்க, இது ஒரு பவுலில் நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. கொஞ்சமாக வந்து நம்ம கறிவேப்பிலை போட்டுடலாங்க. கறிவேப்பிலை போட்டு அதில் ஊற்றிடலாங்க. நம்ம சட்னியில் ஊற்றிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோங்க, அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி ஓடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இந்த சட்னி வந்து தோசையோடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.